ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது யூன் மின் பி அலோன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யூன் மின் ஒன் ஷாட் நேம் யூ அண்ட் மீ அவர் மின்கா மின்யூன். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ யூன் மின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவர் கையில் ஒரு குழந்தைய வச்சிட்ருக்காரு. அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அதுவும் அவரை அப்பா அப்பான்னு அழகாக கூப்பிடுது. அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அதை சுகாவை பார்த்துட்டு அப்பா வாங்கப்பா போகலாம், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுதா. பட் சுகா இந்த இடத்துல எங்கே தெரியுமா இருக்கார், இந்த கிரேவியார்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதான் இந்த இறந்து போனவங்களெல்லாம் புதைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளேஸு. அங்கே நின்றுட்டு சுகா கண் கலங்க முடியாமல் நின்றுட்டுருக்காரு. பட் அந்த குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, அங்கே யார் இருக்கான்னு கூட தெரியாமல் பசிக்குது அப்படின்னு சொல்லுது. அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சுகாவை தான் திட்டிகிட்ருக்காங்க. அவள் இருக்கும்போது அவளை ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை, அவளை கண்டுக்க கூட இல்லை, அவள் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் என்னென்னா, அவனுக்கு அவளை பிடிக்கும், ஆனால் பிடிக்காத மாதிரி தான் இருப்பான், ஆனால் நல்லாவே பார்த்துட்டு இருந்தான் அப்படின்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்த பாவம், இங்கே பாரு இப்போ இவன் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான், அந்த குழந்தை இவன் கூட வாழ்ந்துச்சுன்னா அந்த குழந்தையுமே இவன் ஒய்ஃப் மாதிரி ஆயிரும் அப்படின்றாங்களா. இதை கேட்ட உடனே சுகாவுக்கு செம்மையாக கோவம் வருது. அடிக்கலான்னு போகிறாங்களா. அப்போ இந்த குழந்தையோட ஃபேஸை பார்க்குறாங்க. அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அப்பா பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுதா. அதான் ஒய்ஃப்க்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா இப்போ என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த குழந்தை சாப்பிட்றது, அப்பா அப்பா அம்மா எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குதா. சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அம்மா இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து வந்தோம் இல்லையா, அங்கே தூங்கிட்டுருக்காங்க. அம்மா சொன்னாங்க நம்ம அவங்களாம் எழுப்பக்கூடாதான், எழுப்புனோன்னா அம்மா உன்னை திட்டுவாங்களே, அந்த மாதிரி திட்டுவாங்களாம். திட்டு வாங்குறியா அப்படின்னு கேட்குறாங்களா. அதுக்கு அந்த குழந்த அப்பா அப்பா வேணாம், அம்மா திட்டினாங்கன்னா நான் அழுதுருவேன், அம்மா தூங்கட்டும்ப்பா, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. நம்ம சுகா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, நம்ம குழந்தைங்க கிட்ட சின்ன வயசுலேயே காட்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்க பெருசானதுக்கப்புறம் இப்படி தானா, ஏன் அப்பா நம்மக்கிட்ட பொய் சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு வரும். அவங்களுமே மற்றவங்க கிட்ட பொய் சொல்கிறதுக்கு, அதான் அந்த இடத்துல தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லணும்ல, அந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு வராது. ஸோ அதான் நான் அப்படி சொன்னேன். ஸோ இப்போ அவள் புரிஞ்சுக்கிட்டா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆக்கி வராரு. இப்போ அந்த குட்டி பொண்ணு இருக்கு இல்லையா, அது அழகாக எழுத ஆரம்பிக்குது. அப்பா நான் போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுங்களேன்ப்பா அப்படின்னு சொல்லுதா. அதுக்கு சுகா சொல்கிறாரு, சரி உன்னோட பேர் இல்லையா, அதை நீ தானே முழுசாக எழுதணும், அப்பாவா ஸ்கூலில் எழுத முடியும், அப்பா நான் ஸ்கூல் போகிறேனா அப்படின்னு சொல்லி ஆசையை கேட்குதா. ஆமாம் என் செல்லக்குட்டி ஜிம்ஷி ஸ்கூல் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்களா. அப்பா அப்பா ஜாலிப்பா, ஆனால் அம்மா இங்கே தூங்கிட்டுருக்காங்களே, நம்ம போகலாமா, அம்மா இனிமேல் வரமாட்டாங்க, நம்ம புதுசாக வேற எங்கேயாவது போவோம், நம்ம மேலே கோவப்பட்டு போயிட்டாங்க, இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாங்களா. பாப்பா அழ ஆரம்பிக்குது. சுகா ஒரு மாதிரி சேடாக இருக்காங்களா. சுகா சேடாக இருக்கிற பார்த்துட்டு இப்போ அந்த பாப்பா என்ன பண்ணுது, அழகாக அவங்க அப்பா கிட்டே போய் உட்காந்து, அப்பா நீங்கள் சேடாக இருக்காதீங்க, என் அப்பா எப்பொழுதுமே ரூடாக சிரிச்சுட்டே அப்படி தான் இருக்கணும், அப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுதா. பாரு என் பொண்ணு எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறா அப்படின்றாங்களா. அதுக்கு அந்த பாப்பா அப்பா நீங்கள் தானேப்பா சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுதா. ஆமாம் ஆமாம், சரி அப்போ நீ ஸ்கூல் போக வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லைப்பா நான் ஸ்கூல் போகணும், என்னை சேர்த்து விட்டுங்க அப்படின்னு சொல்லுதா. ரெண்டு பேருமே அவங்க வர வேண்டியது அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. இதுதான் எங்களோட நியூ பிளேஸ், இனிமேல் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், எங்களை பேசுகிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது, எங்களை யாரும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு இனிமேல் என்ன வேணுமோ அதை நான் ஒரு ஆளாக இருந்து பார்த்துப்பேன், அவளுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் இருப்பேன், என் பொண்ணை விட முக்கியமானது எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு ஸ்டோரி ரைட்டர், எனக்கு ஸ்டோரி ரைட் பண்ணுறது நான் ரொம்பவே பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் நான் பாப்புலர்னு வச்சுக்கோங்களேன், இதிலேருந்து தான் நான் முன் பிக் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வெளியே போகிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் நான் இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கேன்னா அதுக்கு ரீசன் என்னோடய பொண்ணு மட்டும்தான், நான் என் பாஸ்ட் லைஃப்பை பற்றி சொல்ல விரும்பலை, ஏன்னா அது நான் பண்ண தப்பாகவும் இருக்கலாம், இல்லை என் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லலாம்,
ஸோ அதனால் அது வேணாமே, இனிமேல் நான் என் பொண்ணோட ப்ரெசன்ட் லைஃப்பை மட்டும்தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, அவர் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வா குளிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரா. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. தென் 2 பேரும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வராங்களா. சுகா அழகாக சமைக்கவும் செய்கிறாரு. அப்போது சுகா சொல்கிறாங்க, இது எல்லாமே என் பொண்ணுக்காக நானாக கற்றுக்கிட்டது. இதுக்கு முன்னாடி நான் சமைப்பேனா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் பொண்ணு எப்போ என் லைஃப்பில் வந்தாலும் அவளுக்காக நான் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்குள்ள. எதான் சொன்னேனே, என் பொண்ணு தான் எனக்கு உயிரே, அவள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுறாங்க. அப்புறம் நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, ஸ்டோரிஸ்லாம் ரைட் பண்ணோன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும் இல்லையா, இப்படி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம சுகா நோட் பண்ணுறாரு, இந்த கமெண்ட் நிறைய வந்திருக்கு. அதாவது ஒரு பர்சனோட ஐடியிலேருந்து மட்டும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதை நோட் பண்ணுறாரு. பட் நார்மலாக விட்டுடுறாரு. அந்த பர்சன், அதான் அந்த ஆப்போசிட்டில் கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பர்சன் என்ன ஒரு ஸ்டோரி எடுத்தாலுமே அதுக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தென் இப்போ நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவங்க குழந்தையுமே பார்த்துட்டு இப்போது ஸ்கூலில் அது கிண்டர் கார்டனில் போய் விட்டாரு. அப்போ பாப்பா அழகாக எல்லாத்துக்கூடையும் அட்டாச் ஆகிடுறா. சுகா வந்துட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்காரா. அந்த டைமில் மறுபடியும் இந்த ஃபேன் மீட்டிங்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. கரெக்டாக நம்ம சுகாவுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நிறையா ஃபேன்ஸ் வராங்க. அவங்க எல்லாமே பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கள. அப்போ நம்ம சுகா இருக்கார்ல, அதெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வராரு. பட் அந்த கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பர்சன் சோகமாக கமெண்ட் பண்ணுறாங்க, இன்றைக்கி அவங்களோட ஃபேன் மீட்டிங் இருந்துச்சு, என்னால் வர முடியல, நான் ரொம்பவே சேடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்களா. இதை சுகா மறுபடியும் பார்க்குறாரு, யாரா அது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தோணுது. அப்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கூகுள்லாம் இருக்கும்ல, அதில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அதில் அந்த ஆத்தர் இருக்கார்ல, அதான் நம்ம சுகா, அவருக்கு ஒரு பேபி இருக்கிறதாகவும் ஒய்ஃப் இறந்துட்டதாகவும் மெசேஜ் வருது. இதை பார்த்துட்டு அந்த பர்சனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகிருதா. இதனால் இவரை நம்ம எப்படியாவது பார்க்கணும், அவர் எப்படியும் அந்த இடத்த விட்டு வந்திருப்பார்ல, அப்போ அவர் எங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருதா. இப்போ தான் அவருக்கு தோணுது, நம்ம ஏன் அவரை போய் பார்க்கக்கூடாது, அப்புறம் அந்த குழந்த இருக்கும் இல்லையா, அந்த குழந்தை கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னா அவரையும் பார்த்துடலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ சுகாவோட பிளேஸையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓ, இவரை இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருந்த இவர் கிளம்பி வராரு இந்த பிளேஸ்க்கு. அதான் இங்கே வேணுமே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இங்கே வராரு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்னோட பேர் ஜிமின், எனக்கு இந்த ஸ்டோரி இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் இவர் இருக்கார் இல்லையா, இவரோட வாய்ஸ் ஒரு நாள் கேட்டிருக்கேன், அதனால் இவரோட வாய்ஸ் எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் இவரோட ஸ்டோரிஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இவரை நான் நிறைய டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன். இவரை எப்படா மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. கரெக்டாக இப்போ எனக்கு அதுவுமே கிடச்சிருச்சு. நான் இவரை எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி வராரு. இப்போது நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவர் பாப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. ஜிமினா இருக்கார்ல, அவருமே அங்கே தான் இருக்கார். ஜிமினுக்கு இப்போ என்னென்னா, நம்ம சுகா கிட்ட எப்படியாவது போய் பேசணும். நம்ம ஃபேன்னு சொல்லி பேசுகிறதா இல்லை என்னன்னு சொல்லி பேசுகிறதுன்னு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம சுகா இருக்கார்ல, புதுசாக அங்கே வீடு வரவும் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் வர சொல்லி இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு வேணான்னு தான் தோணுது. பட் பாப்பா எங்கேயாவது போயிட்டானா அங்கே இருக்கவங்க ஏதாவது கண்டுபிடிச்சி பார்ப்பாங்க இல்லையா, பாப்பாக்காகவே அங்கே இருக்கவங்களையும் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வராரு. பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க, நான் புதுசாக இங்கே வந்திருக்கேன், வீட்டுக்கு இந்த மாதிரி பார்ட்டி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஜிமினாவோட டோர் இருக்கு இல்லையா, அதையுமே போய் நாக் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வராங்க கேஷுவலாக. வந்து பார்த்தா வெளியே சுகா. ஜிமினுக்கும் அவ்வளோ சந்தோஷம், நான் இவர் ஒரு வழியாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஹக் பண்ணிடுறாரு. சுகா முழிக்கிறாங்க, ஆமாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்க, என்னோட கசின் வந்துட்டான் அப்படின்ற ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டான், சாரி அப்படின்றாங்களா. அதுக்கு சுகா, பரவாயில்ல இருக்கட்டும், நான் உங்ககிட்ட இதை பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்றாங்களா. உள்ளே வாங்க. இல்லை நான் வெளியவே பேசிட்டு போகிறேன். இல்லை நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி இழுத்துட்டு போகிறாரு. சொல்லுங்கள் அப்படின்றாங்களா. என்னோட வீட்டில் பார்ட்டி வச்சுருக்கேன் வந்துடுங்க அப்படின்றாங்க.
ஓகே வந்துடுறேன். அதாவது நம்ம ஸ்ருகா வந்துட்டு ஸ்டோரி ரைட்டர் அப்படிங்கிறத ஜிமினாக்கு தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போ கரெக்டாக ஜிம் கத்துறாளா உள்ளேருந்து. இந்த சவுண்டை கேட்டு ஐயோ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு. பின்னாடியே ஜிமினாவும் போகிறாங்களா. என்னாச்சுமா அப்படின்றாங்க. அப்பா அப்பா இங்கே பாருங்கப்பா கலர் பென்சில் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுதா. ஸ்ருகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹார்ட் பீட்டே நின்றுட்டு வந்த மாதிரி. ஜிமினாவா என்னாச்சுமா கலர் பென்சில் தானே, இரு நான் உனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்றாங்களா. சுகா சொல்கிறாரு இல்லை இல்லை வேணாம் நாங்கள் ஷாப்பில் வாங்கிக்கிறோம் எதுக்கு பரவாயில்ல அப்படின்றாங்களா. இல்லை இதில் என்ன இருக்குது, நான் அதை வச்சுருந்தா அவ்வளோவா யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் அந்த பாப்பா கொடுத்தா ஓகே தானே அவளாச்சும் பண்ணுவாள்ல அப்படின்றாங்களா. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சுகா சொல்கிறாரு. இல்லை இல்லை இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜிமினா போய் வேகமாக கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பாப்பாவுக்கு அவ்வளோ பிடிச்சிருது. அப்பா அப்படின்னு பார்க்குதா. சுகா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த பாப்பா வாங்குது. இது ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்க பொண்ணா அழகாக வளர்த்துருக்கீங்க, இங்கே பார்த்தீங்களா நீங்கள் கண்ணை காட்டினதுக்கு அப்புறம் தான் வாங்குறா அப்படின்றாங்களா. ஆமாம் சரி நீங்கள் பார்ட்டிக்கு வந்துடுங்க அப்படின்றாங்களா. நம்ம ஜிமினாவும் ஓகே அப்படின்றாரு. சரி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்களா. இதோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா மழுப்புறாரு. சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாம் அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டராக இருக்கேன், என் பொண்ணை இப்போ தான் 5 வயசு ஆகுது, அவளை கிண்டர் கார்டனில் சேர்த்து விட்டுருக்கேன் அப்படின்றாங்களா. சூப்பர், உங்கள் பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. என் பொண்ணு பேர் ஜிம்ஷி. அப்புறம் உங்கள் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட நேம் சுகா. நான் சொல்ல மறந்துட்டேன், என்னோடய பேர் ஜிமின் அப்படின்றாங்களா. அவங்க பேர் நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு பேர் ஜிம்ஷி, என்னோடய பேர் ஜிமின், எங்கள் 2 பேர்த்து நேம்லேயும் பாதி இருக்குல்ல அப்படின்றாங்களா. சுகா முழிக்கிறாரு. அதுக்கு அந்த குட்டி பாப்பா உங்கள் நேம் ஜிமினா க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஜிமினாவோ உன்னோட நேம் என்னோட நேமை விட க்யூட்டாக இருக்குது ஜிம்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. சுகா பார்க்குறாங்க, நம்ம பொண்ணுக்கு பேச ஒரு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், டக்குன்னு வந்து ஹக் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சுகா முழிச்சிட்ருக்காரு. தென் குட்டி பாப்பா அப்பா அப்பா இங்கே பாருங்களேன், இந்த ஸ்கெட்ச் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு காமிச்சிட்ருக்கா. ஆமான்னு சொல்கிறாரு. தென் இப்போ சண்டே வருதா, பார்ட்டிக்காக ஜிமின் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சேம் டைமில் சுகாவுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது யாருமே பார்ட்டிக்கு வரல. சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. ஏன்னாடா நம்ம போய் கூப்பிட்டுமே யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் வேஸ்ட்டாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த டைம் கரெக்டாக காலிங் பெல் ஒர்க் ஆகுதா. நம்ம சுகா வந்துட்டு ஆசையாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஜிம்மின் நிற்கிறாங்க. பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருக்கா. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம், கூப்பிட்டு யாருமே வரலையே ஈவனாக அது வந்தானே அப்படின்ற மாதிரி. குட்டி பாப்பா ஓடி வந்து ஹக் பண்ணிதான், இங்கே பார்த்தீங்களா நான் தான் இதை ஸ்கெட்ச் பண்ணேன், நீங்கள் எனக்கு கிஃப்ட் கொடுத்தீங்கல்ல அந்த கிஃப்ட்காக நான் உங்களை இதில் வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுதா. அது க்யூட்டாக இருக்கா பார்க்கவே. ஜிமினா நான் இந்த பெயிண்டிங் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அதுக்கு அந்த குட்டி பாப்பா ஆனால் இது எனக்கு வேணுமே, நான் எங்கள் வீட்டில் ஒட்டி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுதா. ஓ அப்படியா, அப்போ எனக்கு இதே மாதிரி இன்னொன்று வரைஞ்சி கூட நான் அங்கே வச்சுக்கிறேன் அப்படின்றாங்களா. கண்டிப்பாக வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா சொல்லுது. தென் யாருமே வரலையா அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறாரு. இல்லை யாருமே வரல அப்படின்றாங்களா. சரி விடுங்க அதான் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அங்கே இருக்க சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்டு பாட்டியை செம்மையாக கொண்டு போகிறாரு. சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. பரவாயில்ல நம்ம கூட இவனாவது இருக்கானே அப்படின்ற மாதிரி. அப்போ ஜிம்மின் சொல்கிறாரு, சரி சாப்பிட்டீங்களா. இல்லையே இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இனிமேல் தான் சாப்பிட்ணும். அதுக்குன்னு பாப்பா பாருங்கள் எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் பாப்பாவுக்கு சாப்பிட கொடுக்காம இருப்பீங்களா. இல்லை இல்லை நான் சாப்பிட சொன்னால் அவள் தான் இதோ எல்லாம் வருவாங்கள்ல அப்போ எல்லாமே சேர்ந்து சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னா. ஆனால் யாருமே வரல அப்படின்றாங்களா. அப்போ குட்டி பாப்பா சொல்லுது, அதான் ஜிம்மின் வந்துட்டாங்கல்ல வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுதா. அதுக்கு சுகா சொல்கிறார், மரியாதை இல்லாமல் கூப்பிடக்கூடாது, மரியாதை கொடுத்து கூப்பிடு அப்படின்றாங்களா. பரவாயில்ல அவள் அப்படி கூப்பிடுறதே நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்களா. இல்லை அவள் இருந்தாலும் வெளியே போகிற இடத்துல எங்கேயாவது கூப்பிட்டுட்டானா அதான் அப்படின்றாங்களா. இல்லை இல்லை அவள் அப்படி கூப்பிடும்போது நான் கொஞ்சம் யங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரா. சுகா சிரிக்கிறாரு. உங்களுக்கு சிரிக்கலாம் வருமா, ஏன் என்னை பார்த்தா சிரிக்காத மாதிரி இருக்கா. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. தென் அந்த பாப்பாவுமே நம்ம சுகா கூட ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆகிடுது. தென் இப்போ நம்ம சுகா இருக்கார் இல்லையா, நெக்ஸ்ட் டே ஆகுது. அவர் போய் கிண்டர் கார்டனில் பாப்பாவை போய் விட்டுட்டு வராங்களா. சுகா போனதுக்கப்புறம் இந்த பாப்பா ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த இடத்துக்கு வரப்போகிற எல்லாமே கையில் இன்னொரு குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு
குட்டி தம்பி இந்த மாதிரிலாம் வச்சுட்டு விட்டுட்ருக்காங்களா? இதை பார்த்துட்டு அந்த பாப்பா கேட்குமா இருக்குது, நம்ம மட்டும்தானே வீட்டில் தனியாக இருக்கோம், நம்ம கூட விளையாட யாருமே இல்லையே, நம்ம கூட விளையாடுறதுக்கு அப்பா இருக்காரு, ஆனால் நமக்கும் இந்த மாதிரி குட்டி தம்பி இருந்தால் அழகாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுதா. பட் அப்பா கிட்ட சொன்னால் கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே சொல்லாமல் இருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜிமினா இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுக்கு வர்றது போகிறது இந்த மாதிரியே பண்ணுறாரு. அதனால சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. தென் பாப்பா இருக்குல்ல, ஜிமின் மேலே நல்லா படுத்து தூங்கிடுது. பாப்பாவை சுகா எழுப்பி விட்டு அப்படியே தூக்கிட்டு போய் தூங்க வச்சிடறாரா. இப்போ சுகா இருக்கார்ல, அவர் ஜிமின் கிட்ட பேசுகிறாரு. ஜிமின் போனதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்க்குறாரா. சரி இவனுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலா ஹாய்னு மெசேஜ் போடுறாரு. ஜிமினாவும் என்னடா இவன் மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறாரு. நம்ம சுகா ஸ்ட்ரைட்டாக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரா. இந்த ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல, திருன்னு முழிக்கிறாரு. என்னடா திடீர்னு இவன் இப்படி சொல்லிவிட்டான் அப்படின்ற மாதிரி. நம்ம சுகா சொன்னதும் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறாரு, ரிப்ளை கூட பார்க்காம. ஜிமினாக்கா இங்கே சுத்தமாக தூக்கமே வரல. என்னடா இவன் பாட்டுக்கு வந்தான், பிடிச்சிருக்குன்னு மெசேஜ் பண்ணால் என்னோட ஆன்சரை கூட எதிர்பார்க்காம போயிட்டான். இவனுக்கு என்ன அப்படி ஒரு ஈகோவா, சரியான சிடுமுஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு இங்கே நம்ம சுகா நல்லா தூங்கிடுறாரு. காலையில் குட்டி பாப்பா எழுப்பி விடுது, அப்பா ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சுகா ஃபோனை கூட பார்க்கல, பாப்பாவை விடணுங்கிற அவசரத்தில் கிளப்பி விட்டு போய் விட்டுட்டு வந்து அப்போ தான் ஃபோனை பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஜிமின் பிடிச்சிருக்கு, எனக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரியே மெசேஜ் பண்ணியிருக்காரு. இது பார்த்தோன்னே சுகாவுக்கு அங்கே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது. என்னடா நம்ம ஜஸ்ட்டு சொன்னோம், இவனுக்குமே பிடிச்சிருக்கும் போலையே அப்போது அப்படின்ற மாதிரி சுகாக்குமே பிடிச்சி போயிடுது. பட் அவருக்கு ஒரு மாதிரி கெல்த்தியாக இருக்குது. நம்ம பையன், பட் அவனும் பையன், அவங்க வீட்டில் தெரிஞ்சுன்னா ஒத்துப்பாங்களா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்ச நாள் போதா. அப்புறம் கரெக்டாக இப்போ சுகா அவரோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் மெசேஜ் பண்ணுறான், என்னடா லைஃப்லாம் எப்படி போயிடுச்சுக்கு அப்படின்ற மாதிரி. சுகாவுமே அவரோட லைஃப்பில் நடந்ததை ஷேர் பண்ணுறாரு. அப்போ தான் ஜிமினாவை பற்றி ஷேர் பண்ணுறாரு. நான் ஜிமினான்னு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி. எப்படிடா இதெல்லாம் செட் ஆகுமா, நீ உன்னோட லைஃப்பை விட அவனை நினச்சிப்பாரு, அவனுக்கூட ஒரு லைஃப் இருக்கும் இல்லையா, அவங்க அம்மா அப்பா அவனோட இதெல்லாம் நினச்சிப்பாரு. நீ எப்படியும் அவனுக்கும் ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட் ஆகுது. அவன் பெருசானதுக்கப்புறம் பொண்ணு கொஞ்சம் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் அவனை மறந்துட்டானா நீ என்ன பண்ணுவ, அப்போது அவனை விட்டு போயிட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனும் சின்ன பையன்தான், நம்ம சொல்லிட்டோமே அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா என்ன, இல்லை அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தனால அப்படி பண்ணானா அப்படின்னு சுகாக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, பார்த்துடா அவனை பிரேக்கப் பண்ணிவிடு, தேவையில்லாதது. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவங்க வீட்லையுமே தெரிஞ்சுனா அவன் அப்போ ரொம்ப கஷ்டப்படுவான், வீட்லேயும் சமாளிக்க முடியாமல், நீ அவனுமே உன்கிட்டையும் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுவான், இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இதனால் சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜிமினா ஃபேஸை பார்க்காம கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமினுக்கு புரியுது, என்ன இவன் நம்மளை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் இருக்கார் இல்லையா, அவர் மெசேஜ் பண்ணுறாரு, நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி. நம்ம சுகாக்கு இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாரு, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு விட்டுறாரு. இது ஜிமினாக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அழறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஜிமினாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ ஏன்டா அவனை போய் லவ் பண்ண, அவன் உன்னை அப்படி பண்ணிட்டான்ல, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல, அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படி இப்படின்னு கத்திகிட்ருக்கானுங்க. ஜிமினாக்கா இங்கே என்ன ஒன்றுமே புரியல, அப்படி ஒரு மாதிரி சோகமாகிடுறாரு, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. சுகா அப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவரால் முடியல. ஏன்னா அவருமே உண்மையை லவ் பண்ணிட்டார் இல்லையா, அதனால அடுத்த அந்த நாளே ஜிமினாவை பார்க்கலாம் அடிக்கடி பார்த்துட்ருக்காரு, அதான் வந்துட்டாரா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம். பட் ஜிமினாக்கே தெரியாமல் நோட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்கா, நம்ம எதுக்கு பேசிட்டு பாப்பாவை பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஜிமினாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுதா, ஜிமினா கிட்ட என்னால் உன்னை விட்டெல்லாம் இருக்க முடியாது, நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன், நீ எனக்கு வேணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுது,
எப்படி வேணால் போயிட்டு போகுது, நான் மற்றவங்க மாதிரி எது வேணால் பண்ணுவேன்லாம் எனக்கு சொல்ல தெரில, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிக்கும், நான் உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. இதை கேட்ட உடனே ஜிமினுக்கு கோவம் வருது. அதாவது எப்படி இவன் நம்மளை பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோவம் மட்டும்தான் இருக்குது. பட் இப்படி சுகா டக்குன்னு வந்து மறுபடியும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால் சந்தோஷமும் இருக்குது. இதனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோவப்படுறாங்க. என்னடா அவன் இஷ்டத்துக்கு போவான், அவன் இஷ்டத்துக்கு வருவான், அவன் பற்றி என்ன நினச்சிட்ருக்கானா அப்படின்றாங்களா. பட் இப்போது நம்ம ஜிமின் இருக்கார்ல, அதெல்லாம் கண்டு கூட இல்லை. ஏன்னா அவருக்கு சுகா தானே முக்கியம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அடிக்கடி இப்போ மறுபடியும் பாப்பாவெல்லாம் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம் என்ன பண்ணுறாங்க, நம்ம சுகா அப்புறம் ஜிமின் இவங்க 2 பேரும் தான் கொண்டு போய் கிண்டர் கார்டனில் விடுறாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் வந்து விடுவாங்களா. இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஜிமினாவும் சுகாவை வந்து விடுறது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா கேட்குதா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பாப்பா இப்படி கேட்குறாளே அப்படின்ற மாதிரி. நம்ம சுகா பார்க்குறாரு, ஜிமினுக்கு ஓகே இல்லையா, அப்படி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்களா. டக்குன்னு நம்ம ஜிமினா நீ அப்படியே என்னை கூப்பிடு அப்படின்றாங்களா. குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அங்கே இருக்க பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த பசங்களை கூப்பிட்டு சொல்லுது, பார்த்தீங்களா எங்கள் அம்மா வந்துட்டாங்க, இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க பேர் ஜிமினா, என்னோட பேர் ஜிம்ஷி, இப்போ புரியுதா என் பேர் ஏன் ஜிம்ஷின்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அவ்வளோ சந்தோஷமாக குதிச்சுட்டு போதா. இது சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இதனால் நம்ம சுகா ஜிமினாவே பார்த்துட்டு வராரு. என்னடா இப்படி சொல்லிட்டானே நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஜிமின் பார்க்குறாரு, அவள் உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தானே பொண்ணு, நீ நான் லவ் பண்ணுறேன், நானும் நான் லவ் பண்ணுறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவள் எனக்கு பொண்ணு தானா, அதான் அப்படி சொன்னேன் அப்படின்றாங்களா. நான் சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா. சுகா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்காரு. ஜிமினாவுக்கு அப்படியே ஷை ஆகிட்டு, நீ ஏன் என்னோட பார்த்துட்ருக்கன்னு சொல்லி அப்படியே போய் ஜிமினாவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமினாவுக்கு புரியுது. தென் இப்போ சுகாவும் ஜிமினாவும் உன்னை வீட்டுக்கு போயிட்டுருக்காங்களா. அப்போது ஜிமினா வந்துட்டு எனக்கு ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் கிளம்பிடுறாரு. இங்கே நம்ம சுகாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம இவனை பேசாமல் மேரேஜே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, இவன் வந்ததுக்கப்புறம் ப்ரப்போசல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இருக்கா இல்லையா, அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இங்கே பாருமா இன்றைக்கி உன் அம்மாவுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண ஓகேவா. அப்பாப்பா நானே பண்ணுறேன்ப்பா, நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லுதா. இந்த ரிங் இருக்கு இல்லையா, இல்லை இந்த பொக்கே இருக்கு இல்லையா, இந்த பொக்கேவை கொண்டு போய் இங்கே அம்மா வரப்போ கொடுக்கணும் ஓகேவா. ஓகேப்பா கண்டிப்பாக கொடுக்குறேன். அப்புறம் அப்பா உனக்காக உள்ளே வெயிட் பண்ணுறாங்க, நீ போன்னு சொல்லணும் ஓகேவா அப்படின்றாங்க. கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லுதா. இப்போ கரெக்டாக நம்ம ஜிமின் வராங்க. நம்ம ஜிமினுக்கு ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த பொக்கேயில் ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸாக இருக்குது. ஜிம்ஷி என்ன பண்ணுறம்மா அப்படின்னு கேட்குறாங்களா. அம்மா இங்கே பாருங்களேன், இதோ இந்த ஃப்ளவர் பொக்கே இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குதா. இதை நீயா கொண்டு வந்த. இல்லை அப்பா இருக்கார்ல, அவர் தான் கொடுக்க சொன்னார், அப்பாவுக்கு உங்களை பார்க்கணுமா அப்படின்றாங்களா. நம்ம ஜிமினுக்கு லைட்டாக ஷை ஆகிடுது, லைட்டாக புரிஞ்சிடுது. ஸோ இப்போ பாப்பாவை ஒரு கையில் தூக்கிட்டு அப்படியே இன்னொரு கையில் பொக்கையை வச்சுட்டுமே நடந்து போகிறாரா. சுகா பார்க்குறாரு, ஜிமின் இப்படி குழந்தைய தூக்கிட்டு வந்தது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்படியே நீல் டவுன் போட்டு, ஜிமினா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினாக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த வார்த்தை வாயிலேருந்து வராதான்றானே, இவ்வளோ நாளாக நான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா, சுகாவை அப்படியே எழுப்பி விட்டு இப்போ ரிங்கை போட்டு விடு அப்படின்றாங்க. தென் 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா. இப்போது பாப்பா இருக்கு இல்லையா, அதே அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்குது. அப்போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃபங்க்ஷன் அப்படியே போதா. தென் இப்போது மேரேஜுமே நடக்குது. குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாலி அம்மா அப்பாயும் கூட தான் இனிமேல் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போது 2 பேர்த்துக்குமே மேரேஜுமே முடிஞ்சிருது. இப்போ இந்த குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, அவங்க ஸ்கூலில் பசங்கள்லாம் உம்பளத்திட்ருக்காங்க, அதான் பேசிகிட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் குட்டி தம்பி இருக்கான் தெரியுமா, அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், அவனை நான் தான் பார்த்துப்பேன், எனக்கு அவனுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுதா. இதெல்லாம் கேட்க ஜிம்ஷிக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுதா. எனக்கும் ஒரு குட்டி பாப்பா வருவா, நானும் என் அப்பா அம்மா கிட்டே போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லுதா. அதுக்கு அந்த பசங்களாம் ஜிம்ஷியை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போதுங்களா. ஜிம்ஷிக்கோ வந்துட்டு இந்த டைம் நம்ம சுகாவும் ஜிமினும் தான் கூட்டிகிட்டு வராங்க மறுபடியும். இப்போ பாப்பா இருக்கு இல்லையா, அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, அப்பா இங்கே பாருங்களேன், எனக்கும் குட்டி பாப்பா இல்லாட்டி குட்டி தம்பி வேணும்ப்பா அப்படின்னு சொல்லுதா.
இதனால் ஜிம்முக்கு சுகாவுக்கு ஒரு ஷாக் ஆகிருது. என்னடா பாப்பா இப்படி கேட்டாளே அப்படின்ற மாதிரி. அப்போது சுகா இருக்கார்ல, அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஜிம்முனுக்கு அதுக்கும் மேலே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜிம்ஸி சொல்லுது, நச்சரிச்சிட்டே இருக்கு. அப்பா அப்பா எனக்கும் வேணும்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுதா. அது வந்துமா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும் அப்படின்றாங்களா. எப்படி சொல்லி மழுப்புறதுன்னு தெரில. ஸோ அதனால் சொல்கிறாங்க, நம்ம எங்கேயாவது கடைக்கு போகலாமா, கேக் சாப்பிட்லாமா. இல்லை இல்லை எனக்கு தம்பி இல்லாட்டி பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லுதா. சரிம்மா பார்த்துக்கலாமா அப்படின்றாங்களா. எப்பப்பா வரும் எப்போம்மா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. ஆமாம்மா நீங்களா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட போய் உட்காந்து கேட்குது. ஜிமினாக்கா அதுக்கு மேலே இருக்குது. ஜிம்ஷி அப்படின்னு சுகா சொல்கிறாரா. சரி விடு சுகா, அவளுக்கு தான் பாப்பா வேணுமாமே, சரி அதுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றாங்களா. சுகா முழிக்கிறாரு. நீ பேசணும்னு பேசுறியா இல்லை அப்படின்ற மாதிரி. யார் நம்ம பண்ண முடியாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஜிமின்னு சொல்கிறாரு மெசேஜில், அதான் டெஸ்ட் பேபி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, என்னோட வயிற்றுலேருந்து என் பொண்ணுங்க, அதான் என் பொண்ணோ என் பையனோ வரணும் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாங்களா. இது எப்படி நடக்கும், இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்காது நான் நீ நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு கேட்குறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மினா இருக்கார் இல்லையா, சுகாவை பார்த்துட்டு இப்போல்லாம் ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிக்கிறாரு. சுகாவுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீ ஏன் ஜிம்மின் இப்படி பண்ணுற அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லையே நான் எதுவும் பண்ணலையே அப்படின்றாங்க. நீ இப்போல்லாம் ஷை ஆகாத, அப்புறம் எனக்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றாங்களா. இப்படியே 12 மந்த் முடியுது. அப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மின் இருக்கார் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சுகா கையில் ஒரு குட்டி பேபி, அப்புறம் நம்ம ஜிம்மின் கையில் ஒரு குட்டி பேபி. அந்த ஜிம்மின் கையில் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம ஜிம்ஷி இருக்கா இல்லையா, அவள் நம்ம சுகா கையில் ஒரு தம்பி இருப்பான் இல்லையா, அவன் கூட கொஞ்சம் விளையாடிட்டுருக்கா. அப்பா அப்பா மிங்கா எப்பப்பா வருவான், மிங்கா எப்பப்பா வருவான் அப்படின்னு கேட்குறா. மிங்கா வந்துடுவான் பாரு மின்யூன் கூட விளையாடு அப்படி சுகா சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் மின்யூன் குடிச்சுப்பான், நான் மின்யூன் கூட விளையாடுறேன் மிங்கா வர வரைக்கும். இங்கே பாரு ஜிம்ஷி, நீ இப்படி அவன் கூட தான் விளையாடுவேன் இவன் கூட தான் விளையாடுவேன்னு சொல்லக்கூடாது. 2 பேருமே ஓன் பிரதர்ஸ் தான் இல்லையா. அப்பா நான் அது சொல்ல வரலப்பா, இதோ மிங்கா இருக்கான் இல்லையா, அவன் வந்தானா நான் 2 பேர்த்து கூட ஜாலியாக விளையாடுவேன்ல. மிங்கா உள்ளே போயிட்டான், அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுதா. வந்துடுவாம்மா அப்படின்றாங்களா. கரெக்டாக நம்ம ஜிம்மின் வராரு. ஜிம்ஷி அப்படின்னு கூப்பிட்றாங்களா. மிங்காவை தூக்கி அப்படியே சுகா கையில் கொடுத்துட்டு ஜிம்ஷியை தூக்கிக்கிறாங்க. ஜிம்ஷி இப்போ என்ன பண்ணுறானா, ஜிம்மினை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கு. சுகாக்கா என்ன பண்ணுற, நீ மிங்கா மின்னியோன்னு தானே கொஞ்சுவேன்னு சொன்னேன். அப்பா போங்கப்பா, நான் என்ன மிங்காவை வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன், நான் அம்மா வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சுகாக்கு இப்போ தான் புரியுது, அப்போ உள்ளே போனால் மிங்கா வரணுங்கிறதுக்காக நீ அவளா வெயிட் பண்ணல அப்படின்னு. நம்ம ஜிமினாக்கா சிரிப்பாக வருது. உன் பொண்ணாச்சே உன்ன மாதிரி தானே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஏன் அப்போ உனக்கு பொண்ணு இல்லையா. ஆமாம் என் பொண்ணுன்னு தான், பட் கேரக்டர் ஒன்றை மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ரொம்ப தான் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே நடந்து போயிட்டுருக்காங்க. ஜிம்ஷி கேட்குறா, அம்மா மிங்கா எப்போம்மா விளையாட வருவான், மிங்காவுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்பா இங்கே பாருங்களேன், நான் வீட்டுக்கு போனோன்னே இன்றைக்கி மின்யூன் கூட நல்லா விளையாடுவேன், நாளைக்கு மிங்கா சரியானதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் நானே பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுதா. அட ஒன்றுமே ஒரு ஆள் பார்த்துக்கணும், நீ அவனுங்களை பத்திரமா பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா சொல்லிட்டாரா. நான் தான் பார்த்துப்பேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் போங்க, நீங்கள் எங்கேயாவது போங்க, எங்களுக்கு சாப்பிட வாங்கிட்டு வாங்க, நிறைய வாங்கிட்டு வாங்க, நாங்கள் விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுதா. என் பொண்ணு பார்த்தியா என்ன மாதிரி இவ்வளோ பொறுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரா. என்ன இதுக்கு முன்னாடி மட்டும் உன் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, இப்போ என்ன என் பொண்ணுன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கோச்சிக்கிறாரா. சரி சரி நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறா. இல்லை இல்லை ஜிம்ஷி என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களா. சுகா அப்படியே பார்க்குறாரு. ஜிம்ஷி கிட்டே கேட்குறாங்க, ஜிம்ஷி நீ அப்பா பொண்ணா இல்லை அம்மா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்பா அம்மா அப்பா அம்மா நான் அம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லுதா. சுகா அப்படியே பார்க்குறாரா. இல்லை இல்லை நான் அப்பா பொண்ணுன்னு சொல்லுதா. மறுபடியும் இப்போ ஜிம்னா பார்க்குறாங்களா. அட போங்கப்பா, நான் மின்கா மின்யூனோட செல்ல அக்கா அப்படின்னு சொல்லுதா. அப்போ நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கோரஸாக கேட்குறாங்களா. நீங்கள் 2 பேரும் எங்கள் 3 பேர்த்தோட செல்ல அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுதா. அதுக்கப்புறம் நம்ம சுகா சிரிக்கிறாரு. ஜிம்மின் எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன் அப்படின்றாங்களா. சுகா தான் இப்போ 4 பேர்த்தையும் அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மினா இருக்கார் இல்லையா, சுகா தூங்குனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அழகாக படுக்க வச்சுட்டு தென் இப்போது லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க. சுகா பக்கத்தில் போய் படுத்துட்டு, சுகா இப்போ நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
என்ன ஜிம்மின்னு சொல்கிற, நான் ஓகே தானா, இல்லை உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, கஷாயம் மாதிரி எடுத்துகிட்டு வந்து சுகா கொடுக்குறாரு. இதை நான் குடிக்கணுமா? ஆமாம் நீ குடிச்சே தான் ஆகணும், இல்லைனா இன்ஜெக்ஷன் ஓகேவா அப்படின்றாங்களா. இல்லைம்மா நான் அதை குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா குடிச்சிடுறாரு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற 3 குழந்தைங்கள சமாளிச்சிடலாம், ஆனால் என்னோட புருஷன் குழந்த இருக்கே, அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரை பார்த்து குழந்தைன்னா, உன்னை பார்த்து தான், நீ தானே உண்மையான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா வம்பிழுத்துட்ருக்காரு. தென் இப்போ என்ன பண்ணுறாங்க, சுகா நீ என்ன வம்பிழுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேலே வந்து படுத்து கிஸ் பண்ணிடுறாங்க. அட அப்படின்னு குழந்தைங்க அப்படின்றாங்களா, பரவாயில்ல இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட யூ அண்ட் மீ அவர் மின்கா மின்யூன் ஜிம்ஷி நம்ம யூன் மின் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.